ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி சோயா பெப்பர் ஃப்ரை, அதாவது மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இந்த மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை நம்ம செய்கிறது சிக்கன் பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 100 கிராம் மீல் மேக்கர் சோயா, ஒரு தக்காளி நறுக்குனது, ஒரு வெங்காயம் நறுக்குனது, இடித்த பூண்டு, கொத்தமல்லி ஒரு கப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, சோம்பு, தேங்காய் பால் ஒரு கப்பு. நம்ம இதுக்கு தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறதில்ல. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம கூட எண்ணெயும் ஊற்ற போகிறோம். எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இதுக்கு முக்கியமாக தாளிப்புக்கு நம்ம பெருஞ்சீரகம் தான் போட போகிறோம். சோம்பு அதுதான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இடித்த பூண்டு போட்டுக்கலாம். நாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட போகிறோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பூண்டு இடித்து. வரமிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த தாளிப்பு நல்லா வதங்கும் பொழுது நல்ல ஒரு அரோமா வரும், நல்லா ஃப்ளேவர் வரும், நல்லா வாசமாக இருக்கும். கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கலாம், அது போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு 80% வதங்கினா போதும். அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக இருக்கணும். இந்த மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரையை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு கூட சாப்பிட்லாம், சுட சுட சாதம் வடித்து கூட சாப்பிட்லாம், தோசை கூடவும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மசாலாலாம் இப்போ போட போகிறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 1 ஸ்பூன், தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பெப்பர் ஃப்ரைக்கு நாம் தண்ணி கொஞ்சம் தான் விட போகிறோம், அதிகமாக விட போகிறதில்ல. சும்மா அந்த கிரேவிக்காக தான் தண்ணி நம்ம விட போகிறோம். கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா லூஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை. நல்லா மசாலா கொதிச்சதுக்கப்புறம் நாம் மீல் மேக்கரை சேர்க்க போகிறோம், அதாவது சோயா. கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம குக் பண்ண சொல்லவே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு குக் பண்ணலாம், நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். கடைசியாகவும் கொத்தமல்லி போடுவோம். நாம் இதில் பெப்பர் கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மசாலா நல்லா வெந்துருச்சு. நாம் ஆல்ரெடி சுட தண்ணியில் ஊற வச்சு அதை புழிஞ்சி தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி புழிய சொல்ல தண்ணி வரக்கூடாது, அதை போட்டுக்கலாம். இந்த 100 கிராம் சோயாவை நல்லா மசாலாவில் போட்டு நல்லா கலக்கி விடலாம். நாம் இதில் தேங்காய் பால் தான் விட போகிறோம். தேங்காய் பால் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணணும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நாம் தேங்காய் பால்லே தான் இதை குக் பண்ண போகிறோம், நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நாம் பெப்பர் தூள் தான் போட போகிறோம். இப்போ கொத்தமல்லி போட்டு அதை நல்லா பரட்டிக்கலாம். சுவையான சோயா பெப்பர் ஃப்ரை தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை அழுத்துங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிளிங்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.